சீரியல் தொடர்ந்து பார்க்குற நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்த்தீங்களா? விஜய் ஒரு விஷயத்த செய்யாத அப்படின்னு சொல்லி இந்த மல்லிகிட்ட சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதன் பின்னாடி பல பிரச்சனைகள இந்த மல்லி அனுபவிக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப, மல்லி ஏன் விஜய் பேச்ச மீறுறாங்க அப்படின்னு சொல்லி நெறைய விவாதங்கள் இப்போ சோஷியல் மீடியாவுல போயிட்டு தான் இருக்கு. விஜய் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு தான் போறாங்க. ஏன்னா இந்த தீபிகா சரியில்ல. அவங்களோட ஒவ்வொரு பிஹேவியருமே நம்ம வெண்பாவ டார்கெட் பண்ற மாரி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெரியவங்களாகிய நாம கூட அதெல்லாம் தாங்கிப்போம். ஆனா குழந்தைய அவங்க டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிறதால அத நிச்சயமா நம்மளால தாங்கிக்க முடியாது. ஸோ வேணாம் அப்படிங்கிற மாரி எவ்வளவோ சொல்லிட்டு தான் போறாங்க. ஆனா விஜயுமே நம்ம வெண்பாவோட ஆசைக்கு இணங்க இன்னொரு விஷயம் பண்ணியிருந்திருக்கலாம். சரி ஓகே நீ வேணா மயில கூட்டிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துரு. நான் வெண்பாவ கூட்டிட்டு காம்படிஷனுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாரி விஜய் ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இந்த தீபிகாவ எதிர்த்து விஜய் ஏதாச்சும் பண்றதுக்குமே நெறைய வாய்ப்பு இருக்கு. அதையெல்லாம் கோட்ட விட்டுட்டாங்க. சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே, தீபன் கூட கார்ல போறப்ப மல்லி ஏன் ஃப்ரண்ட் சீட்ல இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு சில விவாதங்களுமே இப்ப சோஷியல் மீடியாவுல போயிட்டு தான் இருக்கு. ரசிகர்களுமே அத கமெண்ட் பண்ணிட்டு தான் வராங்க. ஏன்னா தீபன் கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பக்கத்துல மல்லி இருக்கிறாங்க. பின்னாடி வெண்பா இருக்கிறாங்க அப்படிங்கிறதால, வெண்பாவ இறங்கவுமே ஈஸியா அந்த ரவுடிகள் அவங்கள கடத்திட்டு போயிர்றாங்க. இதுவே மல்லியும் அவங்க கூட பக்கத்துல இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமா வெண்பா கடத்தப்பட்டிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு நியாயமான கோரிக்கை தான் அப்படின்னு சொன்னாலுமே, இப்போ வெண்பாவ கடத்திட்டாங்க. வெண்பாவ மீட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதுலயுமே பல இழுபறிகள் போக தான் செய்யுது. ஏன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச் மூலமா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்க தான் செஞ்சுது. ஆனா அதெல்லாம் இல்ல, வெண்பாவ கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி போலீஸ் இப்ப கைய விரிச்சிடுறாங்க அப்படிங்கிறதால மல்லி ரொம்பவே எமோஷனல் ஆகி கண் கலங்கி அழுதுட்டு இருக்கிறாங்க. இப்ப தீபனுமே ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இனிமே நம்ம வீட்ல உட்காந்து போலீஸ் தேடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம குழந்தை நம்மளுக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாரி இப்ப தீபன் முடிவு எடுக்கிறாங்க. அதனால மல்லிகிட்ட சொல்லிட்டு அவங்களுமே கிளம்பிடுறாங்க. வழியில வரப்ப தான் இப்ப தீபிகா கால் பண்ணி என்ன ஆச்சு வெண்பா கிடைச்சிட்டாளா அப்படிங்கிற மாரி கேட்கிறப்ப, தீபனுக்கு தீபிகா மேல ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யுது. ஏன்னா தீபன் இப்ப ரோட்ல நிக்கிறாங்க. வெண்பாவுமே ரோட்ல அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வராங்க அப்படிங்கிறதால, நிச்சயமா தீபன் வெண்பாவ பார்த்துருவாங்க. அவங்கள மீட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. ஸோ பாசிட்டிவான ட்ராக் தான் வர இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.